மகரமுத்து சோழமுத்து எப்படி எப்படி சமஞ்சது எப்படி கண்டல மண்டலம் அழுகுது கர்மல. ஐயா வணக்கம். சொல்லுங்க. நாவை துட்டித்து விடுவேன் ஜாக்கிரதை. வேணா சாமி. இருப்பினும் இந்த சீர்திருத்தமான சிங்கார பொன்மேடை இங்கனம் தீபொழி ஏற்றி அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு ஆரூர்பட்டி ராஜமாணிக்கம் அத்தியா நடத்தக்கூடிய சரஸ்வதி குழுவின் சார்பாக சரஸ்வதி குழுவின் சார்பாக மனம் கனிந்த வணக்கம். நண்பா, இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பேரும் நிறைந்த தாய் திருப்பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? என்ன புண்டக்காக நீங்க பேரு எடா ஊரு கேட்டு வச்சுக்கோ. ஏன் நீ படிக்க மாட்டியா? நீ படிக்க மாட்டியா? படுறா அடுத்து. இல்ல நீங்களே படிச்சிருங்களே. என்ன படி? நீங்க படிச்சாதான் தெளிவா படிப்பீங்க. ஆமா. என்ன ஜாமி சீட்டை பார்த்து படிக்கிற சிரிக்கிற? வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த பக்கம் வந்துரு. அடடா ராஜாமி சிரிக்கிற தெரியலன்னா இதுக்குதான் பள்ளிக்கூடம் போங்கடா. கொண்டா படுறா. எடுத்து சபைக்கு ஓது. அடடா அடடா. ஐயோ ஐயோ மகாராஜா, நாய் போச்சுங்க. என்னடா பிரச்சனை? என்ன வகுத்தோலியா கொண்டாரு இரு சாமி. என்னப்பா பிரச்சனை? சேலத்திலிருந்து ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. லாரி? ஆமாங்க. சரி. ஈரோட்ல இருந்து ஒரு கிழவி நடந்து கொண்டு வந்திருந்தாள். நடந்துட்டே போயிருக்கிறா. ஆமாங்க. லாரி மீது கிழவி மோதி பெரும் விபத்துக்கு உள்ளானதுங்க. ஓ, ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட்பா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லி லாரி தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுக்கிட்டு சேலம் யுனிவர்சல் ஹாஸ்பிடல்ல 10 டாக்டர் இடியோடாத ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்களா லாரிக்கு. லாரி தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டாங்க. ஆமா சாமி, லாரி பொழைக்கிறது மிக கஷ்டமா. கிழவி திருச்செங்கோடு கந்தசாமி பட்டையில பாடி கட்டிட்டு இருக்கிறாளாம். கிழவிக்கு பாடி கட்டுறாங்க. ஆமாங்க. வர 7ஆம் தேதி எஃப்சிக்கு வரலாம். அப்படியா? ஆமா சாமி. அப்புறம் அதுக்கும் கீழே பாருங்க. கலகண்டாபுரம் ஆனந்தா ஹோட்டலில் அப்பளம் தெரிந்து 6 பேர் மரணம். அப்பளம் தெரிஞ்சு விழுந்தேவா? சுட்டு வச்சுக்கிறாங்க. பூரா சரிஞ்சு உள்ள கிழவிங்களே செத்து போயிட்டாங்க. பாவம். அதுக்கு கீழே பாருங்க சாமி. தானாதி ஒரு சங்கர் ஹோட்டலில் போன வாரத்துல 4 இட்லி திருட்டு போச்சாங்க. ஓ, இட்லி திருட்டு போயிருச்சு. ஒரு வாரமா போலீஸ் வலை வீசி தேடி இன்னைக்கு திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாங்க. அந்த இட்லி திருடி திருடன் யாரு? நாய் திருடியதுக்காக நல்ல செய்தி அறிந்து ஹோட்டல் முதலாளிக்கு தூயும், சப்ளையருக்கு கடுங்காவல் தண்டனையும், இட்லி திருடிய நாய்க்கு விடுதலையும். அது எப்பறா? எதுக்கு விடுதலை நாய்க்கு மட்டும்? சாமி, அவன் உஷாரா இருந்தா நாய் உள்ள போய் பூந்திருக்காது இல்ல. நீ ஒரு அருகட்ட பேசிட்டு இருக்க. திருப்பி படுறா. எல்லாம் கிறுக்கி இருக்குது. அதே தான் படி. தானாதி வருங்க. அந்த ஊர் வேணாமாமா? வைரநாதர் கோவில் ஊர் பொதுமக்கள். வைரநாதர் கோயில். வைரநாதர் கோயில் என்றால் வைரநாதர் கோயில் என்றால் நம்மளை போல் நாடக நடிகர்களுக்கு ஒரு தாய் திருப்பொன்னாடாகும். இந்த தாய் திருப்பொன்னாட்டில் ஆண்களாக பிறந்திருக்கும், பெண்களாக பிறந்திருக்கும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடல் நிகழ் தூண்டுவது போல் சமயம் வந்திருக்கின்றது. இந்த 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானங்கள். பேப்பர் பார்த்தேன். 64 ஏரி வேலைக்கு போன கிழவிகளை காணுமா? கல்வி ஞானங்கள் 64 கல்வி ஞானங்கள் சகல கலைகளையும் கற்றுணர்ந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் மாபெரும் குரு பெரியோர்கள் மாபெரும் புண்ணிய சபையில் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். இந்த தெய்வீக சபையில் வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாடகம். சிறப்பான நாடகம். பயபக்தியோட நாடகம். பயபக்தியான நாடகம். ஆமாங்க. அப்பேற்பட்ட நாடகம். மகளிர் அணிலாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாப்பா. அப்படி மகளிர் அணிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்காகவே நாடகம் நியமிச்சிருக்கிறார்கள். நியமிச்ச நாடகம் என்ன? அதுதாங்க பாண்டியன் ஸ்டோர்.
பாண்டியன் சோரா டேய், அது சிறை காவியம், இது தரை காவியம். செம்பருத்தி டேய், செம்பருத்தி தாமரை. நாடகம் இல்லைங்க. என்ன நாடகம்? சொல்லுங்க. குன்னடையார் சரித்திரம். குன்னடையார் சரித்திரத்தில் ஓர் பகுதிங்க. ஓர் பகுதி. தாமரை பத்தினி தபசு. தாமரை பத்தினி தபசு. சங்கர் பர்த்து. பொன்னர் சங்கர் பிறப்பு. ஆமாங்க. இந்த பொன்னர் சங்கர் பிறப்பு நாடகத்தில் நாடகத்தில் நான் தற்பாரி விஷயமாக வந்திருக்கும் பொழுது வந்திருக்கிறீர்களே. நான் யார் தெரியுமா? யாருங்க? யார் இங்கே? மகாராஜா வணக்கங்க. வணக்கம். மந்திரியோட பின்னால் வந்துறீங்க. ஓ, மந்திரியோட பின்னால் மந்திரி. என்னுடைய முன்னாள் மந்திரியை காணவில்லை. சரி, நான் அழைத்தேன் என்று ஓடோடி அழைத்து வா. ஏய், ஏண்டா மகாராஜா கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன மயிறு கூப்பிடுறான்? நடு போய் சொல்லு, மொத்தம் கொடுப்போம். என்ன மயிறு கூப்பிடுற? என்ன மயிருக்கா? ஏய், வாடாங்க. வாடாங்க. போய் இழுத்துடா அவனை. வாடா. ஏண்டா அப்படி பின்னாடியே திரியிற? அடிடா. போய் என்னன்னு கேட்டேன். என்ன மயிறு கூப்பிடுற? என்ன இந்த கட்டினா தான் உனக்கு உரைக்காதாடா கேன்? சரி, அது விட்டாலும் வழி இல்லையாட்டங்குது. ஏய், ஓய், அடிக்கிறான்டா. உன்னை என்ன மயிருக்கு வந்து கூப்பிட்டேன்னு கேட்டா அடிக்காம என்னடா கொஞ்சுவானா? கூட்டிட்டு வர சொன்னாரு. வர முடியாது. ஏன்? மந்திரி கல்யாணம் ஆகி போச்சு, கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு எப்பறா வர முடியும்? கேளுடா. ஏய் மகாராஜா, உங்க மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கட்ட பொண்டாட்டி விட்டுட்டு வர முடியாதா? வர முடியாதா? வர முடியாதா? யாரா வர முடியாது? ஏன் வர முடியாது? ஏய், ஓய், அடா இங்கே. வந்துட்டீங்க. எடா சொன்னா கல்யாணம் ஆகி போச்சா? வர முடியாதா? வரதுக்கு டைம் இல்லையா? ஏய், ஓய், கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. கொண்டு போய் வீட்டுல விட்டுடு. அவனை விட்டு வர சொல்றான். ஏய், ஏண்டா கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லையா? பொண்டாட்டி வீட்டுல விட்டுட்டு உன்னை மட்டும் கூட்டிட்டு வர சொன்னாரு. வர முடியாது. ஏன்? கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. சரி. பொண்டாட்டி 10 மாசம் முழுவா இருக்கிறா. மாசமா இருக்கிற பிள்ளை எப்பறம் விட்டு வர முடியும்? கேடு மேய்ச்சல் போய் கேளுடா. எங்க மகாராஜா, அன்பா. உங்க மந்திரிக்கு கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா. வாங்க. உங்க மந்திரி கல்யாணம் ஆச்சுல்ல? கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. பொண்டாட்டி 10 மாசம் முழுவாம இருக்கா. மாசமா இருக்க பிள்ளை எப்பறம் விட்டு வந்து கேடு வச்சிருக்கீங்க? ஏய், ஏய். கல்யாணம் ஆகி கல்யாணம் எத்தனை மாசம் ஆகுது? அடிங்க. கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது. ஆமா. ஆனா அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுவாது இருக்கா. ஆமா. எப்படா? ஆமாடா, அது எப்பறம் இருக்கும்? எப்படா நீ? கேட்டு வரா போய். ஏய், அவனுக்கு வழி விட்டுருங்க. ஏய்,
டேய் ஏண்டா எப்பறா 5-10 என்னடா 5-10 கல்யாணம் 5 மாசம் பொண்டாட்டி தம்பி ஆ. ஒரு சந்தைக்கு போறோம் ஆ. ஆடு வாங்கினா சென்னையோட வாங்குறோம் ஆ. மாடு வாங்கினா சென்னையோட வாங்குறோம் ஆமா. கொண்டாட்டி மட்டும் ஆனா சென்னையோட கட்டிட்டு வரக்கூடாது உன்னதாண்டா அடிச்சு விட்டான் பேசிக்கிறேன் போய் சொல்றா போடா ஏங்க அவன் என்ன சொன்னான்டா கோயாலா சொன்னான்டா பாடுறா பாடுறா அடாங்க ஏங்க எடா சொன்னா ஏங்க இங்க வாங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் தானே ஆமாப்பா நிஜமா நீ பெரிய மனுஷன் தானே ஏய் உங்ககிட்ட ஒரு நாயை நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் எந்த நாயம் வந்தாலும் சொல்லு ஏங்க இப்போ ஒரு சந்தைக்கு போறோம் ஆமா. ஒரு ஆடு வாங்குறோம் சரி. சென்னையோட வாங்குறோம்ல ஆமாப்பா. ஒரு மாடு வாங்குறோம் சென்னையோட வாங்குறோம்ல ஆமா. அப்புறம் பொட்டாட்டி மட்டும் ஏன்டா சென்னையோட கட்டிட்டு வர கூடாது ஏன்டா கட்டிட்டு வர ஏங்க ஏய் ஓய் ஒரு ஆட்டை வாங்கலாம் வாங்கலாம். ஒரு குட்டி போடும் குட்டி போடும். ஒரு மாட்டை வாங்கலாம் வாங்கலாம். ஒரு கண்ணு போடும் கண்ணு போடும். ஆனா கொண்டாட்டி மட்டும் அப்படி வாங்கவே கூடாது கொண்டாட்டியும் குழந்தை பெப்பாடா ஏய் அப்படி செய்தால் அதுவும் பாவம் போய் சீக்கிரமா போய் இழுத்துட அவனை டேய் ஏண்டா டேய் மாசி மறந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லுவோம் ஏய் 10 மாசம் முழுவாத இருந்தால ஆ. திடீர்னு வயித்தாளி புடிச்சிக்கிச்சு ஐயோ அம்மாமான்னு கத்திக்கிட்டு மந்திரி பிளசர்காரி எடுத்துட்டு ஊர்ல வேகமா போயிட்டு இருக்கிறான் சரி பொண்டாட்டி பின்னாடி மாட்டு வண்டியில லொடகட்டி வந்துட்டு போய் சொல்லு எங்க மகாராஜா நண்பா உங்க மந்திரி கொண்டாடி மாசமா இருந்தால ஆமா. உடனே வயித்து வலி பிடிச்சு ஐயோ அம்மம்மான்னு உங்க மந்திரி கத்திக்கிட்டு பாவம். ஆமாங்க ஐயோ அம்மம்மான்னு கத்திக்கிட்டு அரசர்கார எடுத்துக்கிட்டு கல்லூரிக்கிறதுக்கா ஏய் ஐயோ பிளசர்காரங்க அரசர்கார எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு 100ல வேகமா முன்னாடி ஜீக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆமாங்க சரி உங்க மந்திரி கொண்டாட்டி பின்னாடி மாட்டு வண்டியில சும்மா லொடக்கீடி வர்றாங்க எப்படி ஆட்டுறாங்க ஏய் ஒரு அடியோட அடி என்ன மட்டும் அத்தனை அடி அடிக்கிறாங்க ஒரு அடியில அடிக்கிறாங்க ஏய் ஓய் அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம் கொண்டு போய் சீக்கிரம் மனைவி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு சீக்கிரமா வர சொல்றா டேய் ஏண்டா நீ ஏன்டா முன்னாடி போறா நான் எதுக்கு போறேன் எதுக்கு தம்பி போன உடனே பெரிய டாக்டரை பார்த்து 2 பெட்டி எடுத்துக்கிட்டேன் எதுக்கு கல்யாணம் பண்ணா இன்பத்துல மட்டும் பங்கெடுக்க கூடாது துன்பத்திலயும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பெட்டு எடுத்து மந்திரிக்கு ஒரு பெட்டு மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெக்க மகாராஜா நீங்க நடுவுல நக்க அப்படி போய் சொல்லு நான் வந்துருவனா சூப்பரா வருவ போ போ நண்பா மகாராஜா உங்க மந்திரி நேரா ஜிஹெச்சுக்கு போனால போன ஒன்னையும் பெரிய டாக்டரை பார்த்து ஒண்ணுக்கு 2 பெட்டி எடுத்துக்கிட்டாங்க எதுக்குடா 2 பெட்டி ஏங்க இங்க வாங்க உங்க மந்திரிக்குன்னு ஒரு நல்ல மனசுங்க நல்ல மனது ஆமா ஒரு கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிக்கிட்ட இன்பத்துல மட்டும் பங்கெடுக்க கூடாது துன்பத்திலயும் பங்கெடுக்கணும்னு சொல்லி ஒண்ணுக்கு 2 பெட்டி எடுத்துக்கிட்டோம் ஒரு பெட்ல மந்திரி ஒரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி நல்லா கேட்டுக்கங்க ஒரு பெட்ல மந்திரி ஒரு பெட்ல மந்திரி ஒரு பெட்ல மந்திரி பொண்டாட்டி மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பெக்க மகாராஜா நடுவுல நீங்க மண்டி போட்டு தக்க போய் சீக்கிரமா மயத்தை பிடிச்சி அர்த்தம் எடுத்துருவா டேய் வாடா வர முடியாது அடிக்கிறான்டா வர முடியாது வலிக்கிறா வாடா கண்ணு சரி வா போலாம் பாட்டு பாடுறதுக்கு வழி இல்ல மகாராஜா வணக்கம் எங்கடா போன ஐயா ஒரு எங்க போன முடி வாங்க போயிருந்தங்க உன்ன மட்டும் தானே குத்து குறைச்சணும் உன் தம்பியா கூட்டு வந்த எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்க கம்மன்றா செல்வா அங்க திட்டிக்கிற டேய் இன்னைக்கு உன் தம்பி நான் பார்த்தே ஆகணும் ஐயோ வேண்டாங்க எடுத்து விடுறா வெளிய ஐயோ வேண்டாம் எடுத்து விடுறா வெளிய அவன் வெளிய வந்தானா மிகப்பெரிய பிரளயமே உருவாகும் டேய் என்ன ஆனாலும் சரி வெளிய எடுத்து விடு ஏங்க இருங்க ஏய் அவன் வெளிய வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிருங்க பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லை சரி அவன் உள்ளே இருக்கட்டும் ஆமா எப்படி மாமா அவனை அப்புறமேல பேசிக்கிறேன் நண்பா சொல்றாவா ஏய் என்னுடைய பேர் நாமம் என்ன ராஜாதி ராஜன் ராஜ மார்த்தாண்டன் எந்த மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் ராஜதில உத்திண்ட கோணாளன் என்னுடைய பேரோ செல்லாத்தா கவுண்டரு நண்பா கவுண்டரு எல்லாத்தால் கவுண்டரு ராஜாமி சிரிக்கிற பைத்தி புண்டையா
பொறுமையா இருங்க. ஏய், உங்க பெயர் செல்லாத்தா கவுண்டராக இருந்தாலும் ஆமா. உங்களை பெற்றாங்களே உங்க அம்மா வெள்ளாள கவுண்டமார்கள். ஓஹோ ஆமா வெள்ளாள கவுண்டர்கள். ஆமா. சரிங்க, நானும் கவுண்டர் தான். என்னடா சொல்ற? ஆமாங்க. ஏய், ஓய், கவுண்டர் இனத்துல எத்தனையோ கவுண்டர்கள் இருக்கிறாங்க. ஆமாங்க. நீ எந்த இனத்தை சேர்ந்தவன்? நீங்க என்ன கவுண்டரு? வெள்ளாள கவுண்டர். நான் என்ன கவுண்டர் தெரியுமா? மை நேம் இஸ் கொள்ளு புளுத்தி கவுண்டர். அப்படி ஒரு கவுண்டரா? ஆமாங்க, மை நேம் இஸ். கொள்ளு புளுத்தி கவுண்டர். அப்புறம் எங்க அப்பா மை ஃபாதர் நேம் இஸ் குரங்கு புளுத்தி கவுண்டர். ஓ, குரங்கு. ஆமா. சரி, மை கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்ஃபாதர் தான். எங்க தாத்தா. தாத்தா. எங்க தாத்தா பேரு சிலோன் புளுத்தி கவுண்டர். எங்களை எல்லாம் நிர்வாகம் செய்கிறார்களே எங்கள் அண்ணன் ராஜமாணிக்கம், அவர் சில்லா புளுத்தி கவுண்டர். ஏய், ஏய், ஏய். எப்பறம் கூப்பிடுறது? சுருக்கமா புளுத்தி செட்டுன்னு தான் அழைப்பாங்க, நாங்க புளுத்திக்கிட்டே போயிடுவோம். ஏய். நண்பா, ஐயா, அப்படி இருந்த போதிலும் அப்படி இருந்த போதிலும் எல்லாத்தா கவுண்டராக இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? உங்க பெயரோ செல்லாத்தா கவுண்டர். உண்மை. செல்லாத்தா கவுண்டரை பெற்றாங்களே உங்க அப்பா அம்மா யாருங்க அவங்க? நண்பா, என்னையும் உன்னியும் 10 மாதம் 3000 தசைவு நாடி அங்கத்தில் சுமந்து பெற்ற என்னுடைய தாய் தாய் நாளொரு வண்ணமும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் பொழுதொரு மேனியும் வாடா மகனே வருங்காலத்தில் இளவரசா என்று தாய் என்று என்னுடைய தாய் தாய் ஒன்னாத்தா கவனிச்சு. என்ன கவுண்டிச்சு? ஒன்னாத்தா கவனிச்சு. பொன்னாத்தா. ஆமா. சரிங்க. என்னுடைய தந்தை உங்க அப்பா ஆளாத்தா கவுண்டரு. ஆளாத்தா கவுண்டரு. ஆமா. சரிங்க. ஆளாத்தா கவுண்டருக்கும் பொன்னாத்தா கவுண்டிச்சுக்கு பிறந்த நீங்களோ செல்லாத்தா கவுண்டரு. சரிங்க ஐயா, உங்க மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறேன். என்னடா சொல்ற? நாளைக்கு எனக்கு இதே மாதிரியே வரைஞ்சு விடு. இன்னொரு தடவை சிரிச்சின்னா கருமலை வாயில மண்ணள்ளி போட்டுருவேன். சொந்த மீசையடா. சொந்த இல்ல புளுத்துவேன். நண்பா, ஐயா, ஆளாத்தா கவுண்டருக்கும் ஆளாத்தா கவுண்டருக்கும் ஒன்னாத்தா கவனிச்சுக்கும் கவுண்டிச்சுக்கும் நாங்க எத்தனை பேர்கள் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? நண்பா, ஐயா, சரியாக 2 பேர்கள் பிறந்தோம். 2 பேரா? ஆமா. ஆண்டா அழுகுற? சிரிக்காத சொல்லுப்பா. அழுவுறண்டா முச்சி பூகா. அப்படின்னா என்னடா? இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. யாரு வர? சாமி, நீங்க 2 பேர் பிறந்தீங்களா? ஆமா. நாங்களும் 2 பேர் தான் சாமி பிறந்தோம். ஓ, நீங்களும் 2 பேரு? 2 பேர் பிறந்து எங்க வீட்டுல பெரிய போனமா உடுத்து போச்சு சாமி. என்னடா சொல்ற? ஆமாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி 15 வருஷமா குழந்தைங்களே இல்லையா? 15 வருஷமா குழந்தைகளே இல்ல. ஆமாங்க. எங்க அம்மா கல்லுன்னு கண்டதெல்லாம் கடவுளேன்னு கையெடுத்து கும்பிடுது.
ஒரு முனிப்பனை பார்த்தா முனிப்பா எனக்கு ஒரு குழந்தை குழந்தை கொடு. கருப்புசாமி பார்த்தா கருப்புசாமி எனக்கு ஒரு குழந்தை கொடு. ஒரு கடகடப்பான பார்த்தா கடகடப்பான எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு குழந்தை கொடு. எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தா கல்லா கண்டதெல்லாம் கும்பிட்டுட்டே இருக்குது. ஆமா சாமி யாச்சாமி கருப்புசாமி குழந்தை கொடு கருப்புனாரே குழந்தை கொடுன்னா எங்க அம்மால முனிப்புனா பாப்பாரு 15 வருஷம் கழிச்சு எந்த சாமி புண்ணியமே தெரியலீங்க நான் பையனா பிறந்துகிட்டேன். ஓ நீ பையனா பிறந்துகிட்ட? ஆமாங்க பரவாயில்ல தானே. 15 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுல குழந்தைகளே இல்லாத குழந்தை பிறந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்படி தீபாவளி பண்டிகை மாதிரி இருக்கும். ஆமாப்பா. என்ன வரத்துல இருந்து பெத்தன்னு எங்க அம்மா எப்படி என்ன வளர்த்துறாங்க? எப்படி வளர்த்துறாங்க? டீ தான் பாலுன்னா பாலு தான் பிஸ்கட்னா பிஸ்கட் தாங்க. அப்படியா? எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்துறாங்க. ஒரே ஒரு மகன் அல்லவா? ஆமாங்க 10 வருஷம் எனக்கு பள்ளிக்கூடமே சேர்த்துலீங்க. ஏன்? மகனை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே பையன் 15 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிற. ஆமாங்க ஒரே ஒரு மகனாச்சே. பிரியறதுக்கு மனதம் இல்ல. 10 வருஷமா எனக்கு பள்ளிக்கூடமே சேர்த்துல. 10 வருஷம் கழிச்சு எங்க அம்மால எங்க அப்பா என்ன பண்ணானே தெரியல சேகர்னா. எங்க தம்பி வந்து பிறந்துக்கிட்டானே. ஆமாங்க உன் தம்பி வந்து பிறந்துக்கிட்டான். ஆமா சந்தோஷமான விஷயம். அவன் பிறந்தாட போயா சந்தோஷம் அவுக்குது. ஏப்பா? அவன் பிறந்த உடனே என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. ஓ தம்பி பிறந்துட்டான். ஆமாங்க அதனால உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. ஏன் சேர்த்தனாங்க? எனக்கு வர பால் பிஸ்கட் எல்லாமே எங்க தம்பிக்கே கொடுத்துக்கறாங்க சாமி. ஓ உனக்கு கொடுத்தலாம் உன் தம்பிக்கே கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்க. இந்த பால் பிஸ்கட் மறுபடியும் நம்மளுக்கே வரணும்னா நம்பிடணும். அட பாவி. ஆமாங்க என் கதையில நான் வில்லன்டா. வில்லன்? ஆமாங்க எப்படி விஷம் வச்சா அதையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படின்னு சொல்லி என் தம்பி கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குதுங்க. என்ன வீக்னஸ்? எங்க தம்பி எப்பவுமே எங்க அம்மா மாற செப்பி தான் பால் குடிப்பான். குழந்தைங்கன்னா அப்படித்தான்பா. ஆமாங்க ஒரு நாள் எங்க அம்மா ஏரி வேலைக்கு போயிட்டு வந்த கலப்புல பால் கொடுத்துட்டு கொக்கி போடாத படுத்துச்சு. ஏதோ தூக்க கலக்கமா இருக்கும். அது 2 பெருக்கானாட்ட வெளிய வந்து. அப்ப நான் என்ன பண்ணேன்? இது தாண்டா தக்க சமயம். இதுதான் தக்க சமயம். ஆமா அப்படின்னு என்ன செய்தாய்? சொல்லி பால் டாயில் மருந்து இருக்குது இல்ல பருத்தி காட்டு கடிக்கிறது. ஆமா அந்த பால் டாயில் எடுத்துட்டு போய் எங்க அம்மா அதை ஏன்டா அங்க தடவன? தம்பி பால் குடிச்சா செத்து போயிருவான்ல. அருமையான யோசனை. ஆமாங்க இப்பேற்பட்ட மகன் பிறக்க வேண்டுமே. ஆமாடா அம்மால ஆமா சாமி தடை விட்டு நான் வீட்டுல இருந்தா நான் முழிக்கிற மொழியிலேயே கண்டுபிடிச்சுக்குவாங்க. திருட்டு மொழி முழிப்ப மொழியே சரியில்லாத மொழி அப்படின்னு பூந்து போயிட்டு ஏறிக்கி வெடிச்சிச்சு சாமி. எங்க ஊர்ல தேவடியாவை கட்டினாங்க. ரேடியோவை கட்டி ஓ ஓ ஓ நிச்சி. அப்ப கண்டுகிட்டேன் ஆஹா தம்பி செத்துட்டான்டா அப்படின்னு ஏரியில பேக் பல்ட்டி அடிக்கிறேன், குண்டு பல்ட்டி அடிக்கிறேன், சொருவால் அடிக்கிறேன். தம்பி செத்துட்டான்னு ஒரே சந்தோஷம். பால் பிஸ்கட்லாம் வரப்போகுது. ஏடி பார்த்தா எங்க ரோட்ல டெம்பாவா போறாங்க சாமி. லாரியா கூட்டம் போறாங்க. ஒரே கூட்டம். ஆமாங்க எக்கச்சக்கமான கூட்டம். எக்கச்சக்கமான கூட்டம். எனக்கு சந்தேகம் விழுந்து போச்சு. என்னடா இது தம்பி தானே செத்து இருக்கிறான், சின்ன பையன் செத்தா இவ்வளவு கூட்டமா எளவுக்கு வருவாங்களா அப்படின்னு வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா இந்த பக்கம் தேர் கட்டுறாங்க, இந்த பக்கம் மோளை அடிக்கிறாங்க. எனக்கு அப்படியே கை காலம் கடவடன்னு ஆகி போச்சு. தம்பி தானே இருந்தான். சின்ன பசங்களை கட்டினா தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தெல்லாம் விலகுங்க விலகுங்க விலகுங்கன்னு உள்ள போய் எட்டி பாத்துனேன். அங்க செத்து கிடக்கிறது யாருங்கிறீங்க? எங்க அப்பன் சாமி, எங்க அப்பன் மருந்து வச்சது உன் தம்பிக்கு. ஆமாங்க. எப்படி உங்க அப்பன்? எங்க தம்பிக்கு முன்னாடியே எங்க அப்பன் பாலுக்கு ஒரு ரவுண்டு போயிருப்பானாட்டங்குது சாமி. அப்பனை கொண்டு விட்டு ஊரா கூத்தாடி இப்ப கடனை கட்டிட்டு இருக்கிறேன் சாமி. அப்படியா? ஆமா சாமி. எங்க வீட்டுல 2 பேரு பிறந்தோம். எங்க வீட்டுல எங்க அப்பன் செத்தான். உங்க வீட்டுல 2 பேரு பிறந்த ஹரிசாமி செத்தாங்க. இதோட தாங்கறாங்க. போச்சு. அப்படி இருந்த போதிலும் நான் 2 பேரு பிறந்தீங்க. நாங்க 2 பேரும் பிறந்து 6 பிறந்தோம். நான் செல்லாத்தா கவுண்டரு, என்னுடைய அண்ணன் கோலாத்தா கவுண்டரு. ஆமா கோலாத்தா கவுண்டருக்கும் செல்லாத்தா கவுண்டருக்கும் என்னுடைய அண்ணன் கோலாத்தா கவுண்டரு என்னோட அறிவில மிகவும் சிறந்தவர். அறிவுல? ஆமா. நீ உனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. ஆமா பார்த்தாலே தெரியுது. என் அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டே நான் தெரியுவேன். அதனால 5 சிறு வயது அறியாத பருவம். நாங்க குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தை என்னன்னா தெரியுமா? என் தாயாரு தம்மதிதான்
குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தை மாண்டம் அடித்து விட்டார்களா உண்மை. இறந்த பின்னே என்னுடைய அண்ணன் ஓலாத்தா கவுண்டர் என்னை தன்னுடைய மகனாக பாவித்து என்னை குழந்தையாக வளர்த்தினார். ஆமா, எங்களுக்கு இருவருக்கும் கல்யாணம் ஆனது. ஓலாத்தா கவுண்டருக்கு அவலாத்தா கவுண்டருக்கு ஒரு பெண்ணை கட்டணும். ஆமா, நீங்க யாரை கட்டுனீங்க? எனக்கு என்னுடைய பெயர் கொண்ட செல்லாத்தா கவுண்டச்சி. பேருக்கு பொருத்தமாகவே நான் செல்லாத்தா கவுண்டரு, என்னுடைய மனைவி செல்லாத்தா கவுண்டச்சி. கவுண்டிச்சி. ஆமா, சரிங்க. இருவருக்கும் திருமணமாகி என் அண்ணனுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை, ஒரே ஒரு பையன். ஆமா, சரிங்க. ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பேர் என்ன? உன்னுடைய கவுண்டரு. உன்னுடையார். ஆமா. சரிங்க. அப்படி பிறந்து என்னுடைய உங்களுக்கு ஏதாவது குழந்தை? எனக்கும் குழந்தை பிறந்தது. உங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆமா. அக்கா, என்னுடைய மகன் மந்திய கவுண்டர். வந்திய கவுண்டர். ஆமா, சரிங்க. மந்திய கவுண்டர் பிறந்து அண்ணனுக்கு குன்னுடைய கவுண்டர். ஆமா, உங்க பையன் மந்திய கவுண்டர். கவுண்டர். மந்திய கவுண்டர் எனக்கு பிறந்தாப்படி. என்னுடைய அண்ணன் எங்க அண்ணனுக்கு உன்னுடைய கவுண்டர் பிறந்தாரு. சரிங்க. அப்படி பிறக்கின்ற வேலையில எங்க அண்ணன் எங்க அண்ணனுடைய மனைவியும் மாண்டு மடிந்துட்டாங்க. ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. ஆமா. சரிங்க. மாண்டு மடிந்த பிறகு அந்த குன்னடைய கவுண்டர் என்னுடைய அண்ணன் பையனை நான் மகனாக பாவித்து வளர்த்தனை. சரிங்க. ஆனாலும் அந்த பையன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சின்ன சிறு வயதிலே அந்த பையனுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அறிவு கம்மி. ஆமா, உங்கள மாதிரியே. கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன மாதிரியே என் அண்ணன் வந்து என் அண்ணன் கையை பிடிச்சி நான் நடந்தேன். அது போல டேய், ஒரு விஷயமே எனக்கும் எங்க அண்ணனுக்கும் என்ன பொருத்தம் தெரியுமா? ஆனா ஒரு அணப்ப ரெண்டா பிரிச்சோம். பிரிச்சு ஒரு 3 ஏக்கரா காடுன்னு வச்சுக்க. பிரிச்சு ரெண்டா ஆளுக்கு 1.5 ஏக்கர் பிரிச்சுக்கிட்டோம். அப்படி பிரிச்சு இருக்க வேலையில எங்க அண்ணன், டேய் தம்பி, இந்த காட்டை நீ ஓட்டிக்க அப்படின்னு சொல்லாரு. அண்ணே பக்கத்து காட்டா ஓட்டிக்கிட்டாரு. உடனே எதுவாக இருந்தாலும் அண்ணா இன்னைக்கு பூமியில என்ன போட்டா முளைக்கும், என்ன போட்டா முளைக்கும் அப்படின்னு கேட்பேன். டேய் தம்பி, இன்னைக்கு பருத்தி கொட்டை போடுறா முளைக்கும் அப்படின்னு என் அண்ணன் என்கிட்ட சொல்லுவாரு. உடனே அவரும் பருத்தி கொட்டை தான் போடுவாரு. ஆனா அது வெள்ளாம ஓங்கி நிக்கும். என்னது கொஞ்சம் சின்னது பெருசா முளைக்கும். ஆமா, சரிங்க. உடனே என்ன செய்தேன்? அண்ணன் பக்கம் நல்லா விளையுது, என் பக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன போகுது. அதனால அண்ணா எனக்கு இந்த பக்கத்தை விட்டுரு அப்படின்னு நான் கேட்டேன். சரிடா தம்பி, நீ தான் இந்த பக்கம் ஓட்டிக்க, நான் இந்த பக்கம் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு மாத்தி ஓட்டிக்கிட்டோம். நிலம் கொஞ்சம் இதை தரிசு நிலமாக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். மாத்தி ஓட்டிக்கிட்டோம். பிறகு என்னாச்சு? மறுபடியும் என்னுடைய நேரமா என்னன்னு தெரியல, என் அண்ணனுக்கு நல்லா விளையுது, என்னது முன்ன பின்ன போகுது. உடனே அப்படி இருக்கின்ற வேலையில எங்க அண்ணனும் எங்க அண்ணனுடைய மனைவியும் மாண்டு மடிச்சிட்டாங்க. இந்த பையன் மக்க பையன் தானே, அதனால என் அண்ணன் பையன் கிட்ட, டேய் ஆட்டோ ஓட்டிட்டு போடா, போயிட்டு சாயங்காலம் ஆடு குறையாதங்க வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஆனா ஆட்டை எங்கேயோ விட்டுருவான். ஆனா இவன் வந்துருவான். ஆனா ஆடு வீட்டுக்கு வந்துரும். இப்படியே நடந்துச்சு. உடனே நான் பார்த்தேன், இந்த மக்கு பையனுக்கு நம்ம காட்டை கொடுக்கறதா, எத்தனை நாளைக்கு நாமளே வச்சுக்கிட்டு இருக்கிறது கொடுக்கறதா, அதனால காட்டை கொடுக்க கூடாதுன்னு அந்த பையனை அடிச்சு நாடோட்டி வச்சுட்டேன். ஆமா, இனிமேல் இந்த நாட்டுல உனக்கு இடம் கிடையாது, வாடா
அடிச்சு துரத்துனா திரும்பி பார்க்காத ஓடணும். சரிங்க. போனவன் எங்க போனான்னு தெரியல. ஆனா என்னுடைய மகனுக்கு வாலிப வயசு. சரிங்க. அப்படி இருக்கின்ற வேளையில அந்த குன்னடையா கவுண்டர் ஓடனால அவனுக்கு எங்க அண்ணன் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு. பொண்ணு? ஆமா. சரிங்க. பொண்ணு பார்த்து வச்சிருந்தான். உடனே மாண்டு மடிச்சிட்டாங்க. ஆனாலும் ஓடன பையன் ஓடிட்டான். நம்ம பையன் இருக்கிறான்ல, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். உங்க அண்ணன் பையனுக்கு பார்த்த பொண்ணு நீங்களும் உங்க பையனுக்கு பண்ணணும். கல்யாணம் பண்ணணும். அதனால நானும் உன்னை என்னவோ நினைச்சேன். நீ சரியான திரை இருக்கிற. ஏன்டா கூப்பிடுங்க. ஏய், அப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் அடிச்சுதான் ஒருத்தர் பொழைக்க முடியும். ஆமாடா. ஆமா. ஆமாடா இருப்பா வாடா. டேய், ஒருத்தர் வண்டி வாங்கினானா நம்ம கார் வாங்கணும். அவன் கார் வாங்கினானா நாம ஒரு பஸ் வாங்கணும். அதனால என் அண்ணன் காட்ட நானே இப்போ ஓட்டிட்டு இருக்கிறேன். ஓட்டு ஓட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆமா. எங்களுக்கு காடு பல ஏக்கரா இருக்குது. ஏகப்பட்ட ஏக்கரா. ஆமா. சரிங்க. கணக்கே கிடையாது. என் காடு அப்படிதான். என்னடா காடு? நிறைய காடு இருக்குதா? ஆமாங்க. அப்படியா? என் வீட்டை சுத்தி 1000-500 காலை போகும் வரும். கவுரு போட்டு கட்டுறது கிடையாது. அப்படியா? ஆமா. என்ன சொல்ற? ஏகப்பட்ட காலங்க. வீட்டை சுத்தி வரும் போகும் கவுரு போட்டு இன்னும் நான் கட்டித்தரல கட்டி இருக்க மாட்டேன். ஏன் கட்டல? கட்ட முடியாது. ஏன் கட்டல? அத கட்ட முடியாதுப்பா. ஏப்பா? பெரிய காலம் இது. பெரிய காலை. ஆமா. அப்பேற்பட்ட காலை எந்த காலை? சமகால. அவகால யாரா பிடிக்கிறவா? சொல்லுங்க. ஏய், என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும். கல்யாணம் பண்ணணும். அந்த பெண்ணு பேரு தாமரை. லோட்டஸ். ஆமா. சரிங்க. அந்த தாமரை என்ற பெண்ணை பெண் கேட்க போகணும். அதனால என்னுடைய மனைவி செல்லத்தாக வண்டிச்சு அந்த புறத்தில் இருக்கிறா. சீக்கிரம் நான் அழைச்சேன்னு சீக்கிரம் என் மனைவி எடுத்தா போ. சாமி மவராசா இருப்ப சாமி. ஆமா. போய் ஒத்துக்கலனா நான் சொன்னு சொல்றேன். நீ சொன்னா உட்கார சொன்னா படுத்துக்குவாளா? இருங்க இருங்க. நீ தானே பொண்ணாட்டிட்டு போறீங்க. போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். கேளுங்கள் தலைவர்களே. வீரமாகத்தானே எல்லாத்தா கவுண்டராகப்பட்டவர் மனைவியாகிய எல்லாத்தா கவுண்டிச்சி அழைக்க எல்லாத்தா கவுண்டிச்சி ஒரு விதமாக